வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வாக்கு கேட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லால் அடிப்பேன்னு சொன்ன பெண்களும், அது மட்டும் இல்லாமல் பாஜக கச்சத்தீவை கையில் எடுத்தாங்க, அதுக்கு பதிலாக இங்கே திமுக கருப்பு பணம் ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்போ திமுக கையில் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கச்சத்தீவு யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத இலங்கையில் இருந்த ஒரு அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மதுக்கடையை மூடிட்டு கள்ளுக்கடையை திறப்போம் அப்படின்னு சொன்ன அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிறதையும், பாஜக மேல இங்க ஒருத்தர் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க, அது யார் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இங்க வாக்கு கேட்டு வந்தா கல்லால அடிப்போம்னு சொன்னவங்க யாரு, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் தான் அங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப யார் ஓட்டு கேட்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஓட்டு கேட்க போனது வேற யாரும் இல்ல, ப. சிதம்பரம் அவர்கள் தான். என்னது பெரிய தலைக்கு இவ்வளோ பெரிய அடியா அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஏன் அப்படின்னா, கடந்த 5 வருஷமா தொகுதி பக்கமே வராத நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு அங்க அவர் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்க போது அங்க பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்கிருந்த ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அம்மா நான் பேசுறேன், இல்லைனா நீங்க பேசுங்க, இல்லைனா நான் பேசுறதை கேட்டுட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் அவங்க அங்க கூச்சலிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்க கடந்த ஆண்டில் நடந்துகிட்ட முறை அப்படிங்கிறதா அவங்க சொல்ற காரணமும் கூட. கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை இழந்த ப. சிதம்பரம் அவர்கள் உடனே கையெடுத்து கூடி கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு அமைதியா இருங்க அப்படிங்கிறப்பையும் அவங்க கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்க கட்சியை சார்ந்த ஆட்கள் எல்லாம் அந்த பெண்ணை சமாதானப்படுத்த போறப்ப, ஓ கம்முனிரியா, ஓட்டு கட்டுன்னு அவனிச்சு வந்தாங்கன்னா கல்லாலே அடிப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்ன அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த இடத்துல மட்டும்தான் எதிர்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் திமுகவினருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட பையன் ஒரு மர்ம காய்ச்சலால் செத்து போயிருக்கிறாங்க, 2 பேர் உயிரிழந்திருக்கு, அப்போல்லாம் வராத நீங்கள் இப்போ ஓட்டு கேட்டு மட்டும் வந்திருக்கிறது ஏன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களும் திமுக சார்ந்து தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இங்கே திமுகவுக்கு மட்டும்தான் இது நடக்குதா இல்லை மற்ற கட்சிகளுக்கு நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரைஸ் பண்ணுறது எல்லாமே திமுக சார்ந்தது. ஏன் அப்படின்னா இங்கே அவங்களுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட தானே கேள்வியும் கேட்க முடியும். அதையெல்லாம் தாண்டி இங்கே பிஜேபி கச்சத்தீவை கையில் எடுத்துச்சு. அது 2 நாளாக பயங்கர ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் பட்சத்தில் தான் இங்கே திமுக அதை விட இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கருப்பு பணம் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதை நீங்கள் ஒழிச்சிங்களா? அது மட்டும் இல்லாமல் கருப்பு பணம் ஒழிச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னீங்களே, அதை போட்டிங்களா? இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு தான் நாமத்தை போட்டிங்க அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் பாஜக மேலே பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த கச்சத்தீவை பற்றி இன்னொரு நியூஸ், அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இனிமேல் மீட்க முடியாது, இன்னும் சொல்லப்போனால் அது இலங்கையோட அதிகாரத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்தியாவுடைய அரசாங்கத்திலிருந்து யாருமே கச்சத்தீவை மீட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையெல்லாம் எதுவுமே இங்கே வைக்கவும் இல்லை அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்படி இங்கே அரசியல் வாக்குக்காகவும் ஓட்டுக்காகவும் மட்டுமே இங்கே இந்த ஒரு பிரச்சாரமும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பொய்யான வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த உடனுக்குடன் நடந்த இந்த ஒரு நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி இங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டே இருக்கிறாரு. என்ன வாக்குறுதி அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு மறுபடியும் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கள்ளு கடையை திறப்போம், மது கடையை மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ஓரளவுக்கு கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மது கடையை, அதாவது மதுவை உற்பத்தி பண்ணுற ஆலைகளை இவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வச்சிருக்கிறது எல்லாமே திமுக அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக திமுகவை பழி வாங்கணும், அவங்களுடைய வளர்ச்சியை குறைக்கணும், இவங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க கண்டிப்பாக மது கடையை குறைப்பாங்க, கல்லு கடையை திறப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ மற்றபடி இவங்க திறப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை இவங்களும் அதிமுக திமுக மாதிரியே பொய் பிரச்சாரம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எல்லாமே போக போக இன்னும் போக போக அப்படிங்கிறத விட கண்டிப்பாக அவங்க வெற்றி அடைஞ்சா கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே போதைப்பொருள் தடுப்பு சட்டம், அதாவது அமீர் அவர்களை ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க டெல்லியில். அதுக்கு இவர் ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த ரம்ஜான் முடிஞ்ச பிறகு வரேன் அப்படிங்கிற மாதிரி
கோரிக்கையை வச்சிருந்தாரு. ஆனா அந்த கோரிக்கையை அவங்க ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னமோ தெரியல இன்னைக்கு அவர் டெல்லியில ஆஜராயிருக்கிறாரு. அந்த விசாரணை இங்க தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கு. அதையும் தாண்டி அவர் ஆல்ரெடி ரொம்ப தெளிவா சொன்ன ஒரு பதில் தான். இங்க என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. நான் நிரபராதி. இன்னும் சொல்லப்போனா நான் தப்பு பண்ணல அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். எந்த ஒரு விசாரணைக்கும் நான் தயாரா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இங்க அமீர் அவர்கள் ஆணித்தனமா பதிவு பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதையும் தாண்டி இங்க பல வேட்பாளர்கள் பல வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம் வந்துட்டா மட்டும்தான் இங்க அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன் என்ன வேலை செய்யறான் அப்படிங்கிறத அவங்க செஞ்சு காமிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே கோழி பண்ணையில் போய் முட்டை பொறுக்கிறதும் இல்லை சந்தையை போயிட்டு காய் விற்கிறதும் அதையும் தாண்டி இங்கே விவசாயிகள் நிலத்திலேயே போயிட்டு அவங்க களை பறிச்சிட்டு இருக்கிறப்ப இவங்களும் களை எடுக்கிறது, மருந்து அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் போடுறது அப்படின்னு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே ஜெயக்குமார், அதாவது முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து தையல் மிஷின்லாம் ஓட்டிக்கு அமைச்சு இங்கே வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இந்த வாக்கு நேரத்தில் மட்டும்தான், இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அடிமட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருமா? இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஓட்டு சேகரிக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏன் இது நாள் வரைக்கும் நல்லது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் அவங்களுடைய ஞாபகம் வருது பார்த்தீங்களா? அது நீங்கள் ஒரு பணக்காரன் வீட்டை போயிட்டு கேட்கறது இல்லை. ஆனால் தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் உங்களுடைய முழு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். அதையும் தாண்டி இங்க பிஜேபி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒருத்தவங்க வச்சிருக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிஷா அப்படிங்கிறவங்க தான். இவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜேபியில் வந்து சேருங்க, அப்படி இல்லை அப்படின்னா அமலாக்கத்துறை உங்களுடைய வீட்டை ரைடு பண்ண வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களாம் இங்கே ஓப்பனாக சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முதல்ல பாராட்ட தெரிவிக்கணும். அவங்க மேலே தப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அந்த விசாரணையில் தெரிய வரும். ஆனால் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நீ விசாரிக்கிறதுனா விசாரிச்சுக்கி என்னை நீ இப்படி பயமுறுத்துனா நான் கண்டிப்பாக வெளியே சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு துணிச்சலுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சாங்க. இப்போ அவங்களுடைய கட்சியில் சேர்ந்திருக்கிற விஜயதரணி கூடயும் அது மாதிரி ஒரு கால் வந்திருக்குமோ? ஒருவேளை அந்த ஒரு திட்டன் மூலியமாக தான் அவங்க அந்த கட்சியில் போய் கூடியும் சேர்ந்திருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் திடீர்னு எனக்கு தோணுச்சிங்க. அவங்க மட்டும் இல்லாமல் பல பேர் அவங்களுடைய கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை பிஜேபியோட இணைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி கூடியும் இது மாதிரி ஒரு நியூஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே பல பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இப்படி பார்க்க போனால் கண்டிப்பாக அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறது தான். இங்கே பிஜேபி தன்னுடைய அதிகார பலத்தை இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கை மூலியமாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி பிஜேபி தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி இப்படி தான் செய்யணுமா அப்படிங்கிறது, இதுக்கு சரியான பதிலடி இந்த மக்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் என்னுடைய கேள்வி. கமலஹாசனுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நாளை வரும் வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஏன் அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி தெரிய வருது அப்படிங்கிறத நாளை வரும் வீடியோக்குள்ள நான் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். அதையும் தாண்டி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி உங்களுடைய கருத்துலேருந்து என்னுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.